ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பாஜக, அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. இதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. ஆனா இது பேஸ்மெண்ட் வீக் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ இப்போ 3வதா ஒரு கூட்டணி உருவாக போகுது தமிழ்நாட்டுல அப்படின்ற ஒரு செய்தி ரொம்ப பரவலாவே என்ன பண்ணிருக்கு, கணிக்கப்படுது. எப்படி இருக்குது அந்த கூட்டணி? யார் யாரெல்லாம் இந்த கூட்டணியில இருப்பா அப்படின்ற ஒரு விவகாரத்த பத்தி தான் பேச போறேன். வாங்க பார்க்கலாம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, அதிமுக என்ன பண்ணுச்சு, விஜய் கூட கூட்டணி வச்சிரலாம் அப்படின்ற ஒரு முனைப்போட தான் செயல்பட்டாங்க. விஜய் அவர்கள் நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்ற ஸ்டாண்டர்ட்ல அவர் வந்தாரு. வந்த ஜோர்லயே வந்து என்ன பண்ணாருன்னா, திமுகவையும் அதே போல பாஜகவையும் தொடர்ந்து விமர்சிச்சு வந்தாரு. அதிமுகவை விமர்சிக்கவே இல்ல. இதனால வந்து பாத்தீங்கன்னா, அதிமுக என்ன நினைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் கூட கூட்டணி வச்சிரலாம். 2026ல விஜய் கூட கூட்டணி வச்சு நம்ம ஆட்சியை பிரிச்சிடலாம். ஏன்னா அவருக்கு இளைஞர்கள் ஓட்டு வந்து அதிகமா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டங்கள் அதிகமா கூடுது. இந்த கூட்டங்கள் எல்லாம் அவருக்கு வந்து வாக்கா மாறும் அப்படின்ற ஒரு தப்பான கணக்கை வந்து எடப்பாடி பழனிசாமி போட்டு விஜய் கூட கூட்டணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு ரகசிய பேச்சுவார்த்தைகள் என்ன பண்ணாரு, எடப்பாடி பழனிசாமி ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா விஜய் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள பரவாயில்லப்பா, நம்ம வந்து ஒரு கெத்த காமிச்சிட்டோம், ஒரு கிரௌட காமிச்சிட்டோம். இதனால வந்து என்ன பண்ணா, ஆண்ட கட்சி ஒரு பெரிய கட்சி வந்து நம்மள தேடி வருது, இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொள்கைகள் சொன்னார்ல, அதுல ஒரு கொள்கை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. இத வந்து அதிமுக திணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, எங்களுக்கு 117 சீட்டு கொடுங்க, நீங்க 2.5 வருஷம் முதலமைச்சர், நான் 2.5 வருஷம் முதலமைச்சர் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பால் தூக்கி போட்டாரு விஜய் அவர்கள். ஆனா அதிமுகவை இது வந்து விரும்பவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஒரு மாதிரி நெக்ல சிரிப்பாங்கல்ல, அது மாதிரி சிரிச்சுட்டு அவர் விட்டுட்டார். 2வது வாட்டி அப்ரோச் பண்ணாங்க. ஏங்க நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சமாச்சும் நியாயமா? நாங்க எவ்வளோ பெரிய ஆண்ட கட்சி, நீங்க இப்பதான் வரீங்க, உங்களுக்கு எவ்வளவு ஓட் பேங்க் தெரியல. போனா போதுன்னு உங்களை வந்து நாங்க வந்து ஏத்திக்கிட்டு சவாரி பண்ணலான்னு பார்த்தா நீங்க வந்து என்ன பண்றீங்க, எங்க மேல ஏறியே சவாரி பண்ணலாம்னு நினைக்கிறீங்களே, இது ரொம்ப தப்புல அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் இறங்கி வந்தாங்க விஜய் டீம். ஏன்னு பாத்தீங்கன்னா விஜய் டீம்ல அவங்க என்ன சொன்னாங்க, ஆதவர்ஜுனா உள்ள வந்துட்ட பிறகு என்ன சொன்னாருன்னா, நமக்கு ஒரே கோல் திமுக அடிக்கிறது தான், நமக்கு வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றது இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தடவை நீங்க திமுகவை வளர விட்டுட்டீங்கன்னா அடுத்து நீங்க எங்க இருப்பீங்களே தெரியாது. அதனால இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, ஆட்சியை பிடிக்கிறதா நம்ம நோக்கமே கண்டி, நம்ம வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்றது நம்ம நோக்கம் இல்ல. அதனால கொஞ்சம் குறைச்சி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு, சரிங்க, ஓகேங்க, எங்களுடைய தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர்லாம் சொல்றாரு, அதனால வந்து இறங்கி வந்து ஒரு 80 சீட்டு கொடுங்க, எங்க ஒரு 5 மினிஸ்டர் பதவி கொடுங்க போதும் அப்படின்ற ஒரு செய்தி சொன்னாரு. கூட துணை முதலமைச்சர் பதவியும் எனக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்றத ஒண்ணு சொல்லிட்டாரு. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இதுக்கு ஓகேவும் சொல்லாம வேண்டான்னு சொல்லாம ஒரு மாதிரி தலையாட்டி வச்சிருந்தாராம். பார்ப்போம், ஒவ்வொரு அளவுல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்ல இருந்தாராம். ஆனா இதன் மத்தியில பாஜக என்ன பண்ணாங்க, அழுத்தத்தை கொடுத்து எங்க இவரு விஜய் பக்கம் போயிட்டு நம்மள வந்து தனி காட்டுல நிப்பாட்ட போறாங்க, நம்ம காணாம போயிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நினைச்சு அவசர அவசரமா எடப்பாடியோட ஃபைல் எல்லாத்தையும் எடுத்து சேகரித்துட்டு, நீ இப்ப கூட்டணிக்கு வரியா இல்ல உள்ள போடுவா அப்படின்ற ஒரு மாதிரி மிரட்டலை விடுத்து இப்ப என்ன பண்ணாங்க, அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்சுட்டாங்க. இந்த தேர்தல் வரதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு. ஆனா அதுக்குள்ளேயே இப்பவே வந்து அவசர அவசரமா வச்சுட்டாங்க. இந்த அவசரம் ஏன்னா எடப்பாடி வந்து விஜய் பக்கம் போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். ஏன்னா விஜய் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்றத அவர் நினைக்கிறாரு. அதிமுக சப்போஸ் அங்க போயிருச்சுன்னா இங்க பாஜக வந்து என்ன பண்ணும், தனியா நிக்கணும். அதனாலேயே அவசர அவசர கல்யாணம் மாதிரி அவசர அவசர கூட்டணியை வச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட. இப்போ விஜய் கதை என்ன ஆச்சுன்னு தெரியல. என்னடா இது, அதிமுகவை நம்பிதான் இருந்தோம், ஆனா அதிமுக இது மாரி வந்து கழட்டி விட்டு போயிருச்சே, இப்ப நம்ம நட்டாற்றில் நிக்கிறோமே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பின்னு இருக்க வேலை. சோ இப்போ அவருக்கு ஒரு துடுப்பு சீட்டு கிடைச்சிருக்கு. இத வச்சு விஜய் அவர்கள் புது கணக்கு போறாராம். 3வது அணி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி திமுக கூட்டணியில கொஞ்சம் அரசல் பரசலா போயின்னு இருக்கு அப்படின்ற பேச்சு வந்து நிலவுது. ஒரு பக்கம் காங்கிரஸ், ஒரு பக்கம் விசிக, ஒரு பக்கம் மதிமுக, ஒரு பக்கம் சிபிஎம், சிபிஐ, இந்த கட்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அரசல் புரசலா எழும்பி இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சுகள் வந்து அரசியல் களத்துல வந்து நிலவின்னு இருக்கு. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அதிகமான சீட்டுகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசிக என்ன பண்ணுதுன்னா, எங்களுக்கு இரட்டை இலக்கில கொடுங்க சீட்டை, நாங்க பண்ண இரட்டை இலக்கில நின்று நாங்க ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவும் கொஞ்சம் துண்ட போட்டிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம சிபிஎம், சிபிஐ, மதிமுக போன்றவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எங்களுக்கும் கொஞ்சம் சீட் அதிகரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களை கேட்டிருக்காங்களாம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
திமுக என்ன சொல்லுது 200க்கு 200 அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தை அவங்க சொல்றாங்க. இதுல ஒரு விஷயத்த உன்னிப்பா கவனிக்கணும். அது இந்த மெர்சல் படத்துல சொல்றாங்க பற்ற வைத்த தீ அப்படின்னு சொல்லிட்டு. அது போல விஜய் அரசியல்ல ஒரு தீய பத்த வச்சுட்டாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றத முன்மொழிஞ்சாரு. இத எல்லா கட்சிகளும் பிரதிபலிக்க ஆரம்பிச்சது. அது எப்படிங்க? அவங்க சிஎம் ஆவணும், அவங்க உழைக்கணும், அவங்க மட்டுமே ஆட்சி பண்ணணும். அப்ப நாங்கலாம் உழைக்கணும், நாங்க எம்எல்ஏவாவே இருக்கணும், இப்படியே இருந்துரணுமா? அதனால இந்த தடவ ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு. எங்களுக்கும் மினிஸ்டர் பதவி வேணும். அப்படின்ற ஒரு ஆசை எல்லா கட்சிகளுக்கும் திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் உருவாகிருச்சு. அங்க மட்டும் தான் உருவாச்சா அப்படின்னு பார்த்தா, இங்க அதிமுக சைடு பாஜக கூட்டணி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லா கட்சிகளும் என்ன பண்ணுச்சுன்னா ஆசை உண்டாச்சு. அதனால பாஜக என்ன சொல்லுச்சுன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில தான் இங்க ஆட்சி அமையும் தமிழ்நாட்டுல. அப்படின்னா பாஜக தலைமையில பாஜகவும் ஆட்சியில பங்கு கேட்கும். நாங்க துணை முதலமைச்சர் ஆகுவோம் அப்படின்ற ஒரு சீட்டை சொல்லாம சொல்லிட்டு போயிருச்சு. அது ஒரு பேசு பொருளா இருந்தது. அது ஒரு பக்கம் வச்சிருவோம். சோ இப்ப இந்த கதைக்கு வருவோம். 3வது அணி கூட்டணிக்கு வருவோம். சோ இப்ப என்ன பண்ணிருக்குன்னா விசிக அதே போல காங்கிரஸ் போன்ற 2 முக்கிய கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா திமுகவுக்கு கொஞ்சம் குறைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களாம். இதனால காங்கிரஸ் வெளியே வர்றதுக்கும் அதே போல விசிக வெளியே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இவங்கள வச்சு நம்ம 3வது கூட்டணி உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கு. ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்கிறதா பேச்சுகள் அடிபட்டது. ரகசியமா சந்தித்தாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் பரவலா இருக்குது. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா இப்போ இங்க திமுக கிட்ட கொஞ்சம் விரிசல் அடையும் போது காங்கிரஸ் வெளியே வருது. ஏன்னா காங்கிரஸ்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கலக குரல் எழும்பிருச்சு. ஏன் நம்ம திமுக கூட்டணியிலே அடிமையா இருக்கணும்? வெளியே வருவோம். ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஆண்ட கட்சியா தானே இருந்தது. நம்மளுடைய கெப்பாசிட்டி நம்ம கொடுப்போம் அப்படின்றதுக்காக நீங்க வெளியே வாங்க, தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைப்போம், நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விவகாரத்தை காங்கிரஸ்ல கலக குரல் எழும்பிருச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விசிகால ஆல்ரெடி ஆதவர்ஜனா இருந்தார்ல, அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விசிகால இருக்கும் போதே ஆதவர்ஜனா சொன்னா கூட்டணி ஆட்சி தாங்க அப்படின்ற ஒரு கருத்தை நான் முன்வச்சாரு. அதுக்கப்புறம் விரிசல் ஏற்பட்ட தாவைக்காக்கு போயிட்டாரு. ஆனா இருந்தாலும் தாவைக்கா போயிட்ட பிறகும் திருமாவளவனை வா வா வான்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனா இழுத்துட்டே இருக்கிறாராம். இதன் மத்தியில இங்க ஒரு பரவலான ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தலைமையில காங்கிரஸ் விசிக இவங்க என்ன பண்ணுவாங்க கூட்டணி வைப்பாங்க. அப்படி கூட்டணி வச்சா திருமாவளவன் தான் துணை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு ஆஃபரும் நான் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆட்சி அதிகாரத்துல பங்கு நாங்க தரோம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் புது கணக்கு போடுது. ஏன்னா அரசியல்ல நிரந்தர எதிரி கிடையாது, நிரந்தர நண்பர் கிடையாது. அதாவது தேர்தல் நெருங்கும் பொழுது யார் யார் எந்தெந்த கட்சியில இருப்பாங்கன்னே நிலையா சொல்ல முடியாது. இன்னைக்கு இவங்க நிலையா இருக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நினைக்கலாம். நாளைக்கு என்ன வேணா மாறலாம், நாளை கழிச்சு என்ன வேணாலும் மாறலாம். அது போல ஒருவேளை இந்த சீட்டு பேரங்கள் இங்க கட்டுப்படி ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சுட்டு நம்ம தேர்தலை சந்திக்கலாம். ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி அப்படின்னு தான் திருமாவளவன் என்ன பண்ணாரு முன்மொழிஞ்சாரு, அதையும் உருவாக்கி காமிச்சாரு. அதுலயும் ஒரு சில எப்படி சொல்றது வெற்றி தோல்விகளை சந்தித்தது. தமிழக அரசியல ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாக்கப்பட்டது மக்கள் நல கூட்டணி உருவாகுறதுனால. அதனால இப்போ விஜய வச்சு திரும்பவும் ஒரு கூட்டணி உருவாக்கி 3வது கூட்டணி பெரிய கூட்டணியா வச்சு நம்ம தேர்தல்ல நிக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கை விஜய் அவர்கள் என்ன பண்றாரா போட்டிருக்காராம். அதனால காங்கிரஸ் கட்டையும் பேச்சுவார்த்தை நடக்குது, விசிக கட்டையும் பேச்சுவார்த்தை நடக்குது, இன்னும் சில சிபிஎம் சிபிஐ இவங்க கட்டையும் பேச்சுவார்த்தை நடக்குது. எதுவா இருந்தாலும் இங்க 2 பெரிய கட்சிகள் அதிமுக திமுக இவங்க கூட்டணியை இங்க இருந்து விலகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கட்சிகளும் எல்லா கூட்டணி கட்சிக்காரங்களையும் ரொம்ப சமாதானப்படுத்திட்டு இருக்காங்களாம். ஆனா இதன் மத்தியில விஜய் புது கணக்கு போடுறாரு. இந்த புது கணக்கு விஜய்க்கு கை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்றது பெரிய கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய்க்கு எத்தனை ஓட் பெர்சன்டேஜ்ன்றதுக்கு யாருக்குமே தெரியாது. விசிக ஒருவேளை விஜயை நம்பி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை கெடுத்துக்க கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர் இருக்காரு. காங்கிரஸ் எப்பேற்பட்ட ஒரு ஆண்ட கட்சியா இருந்தாலும் பெரிய கட்சியா இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு செய்தி அரசல் புரசலா இருக்கு. அதை விஜயை நம்பி இன்னும் அதை கெடுத்துக்க கூடாது அப்படின்றதுக்காக அவங்களும் கொஞ்சம் யோசிக்கலாம். இதெல்லாம் போக ஒருவேளை பாஜக சீட்டை விஜய் பக்கம் திருப்பி இந்த கூட்டணி அதாவது திமுக கூட்டணியை உடைச்சிட்டு எல்லா ஓட்டு செதறணும், திமுக ஓட்டு எல்லாமே செதறணும், அது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சாதகமா இருந்து ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய வச்சு பாஜக காய நகர்த்துது அப்படின்ற ஒரு செய்தி இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, விஜய் என்னைக்கு அரசியல் வந்தாரோ அணில இருந்தே இருக்கு. சோ இதனால பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் கொஞ்சம்
ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா எப்போ வேணாலும் எது வேணாலும் பாஜக வந்து எதுக்கு வேணாலும் துணியிற கட்சி தான் அப்படின்றத தொடர்ச்சியா நம்ம பல மாநிலங்கள்ல பார்த்துட்டு தான் வரோம். ஸோ அந்த நிலைமையிலும் இப்போ இங்க தமிழ்நாட்டு அரசியல விஜயை வச்சு திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு சதிப்பாகுது பாஜக. அதனால திமுக கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ற ஒரு செய்தியும் அரசல் புரசலா பரவிட்டு இருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் கொள்கை ரீதியான கூட்டணியை வச்சிருங்க அப்படின்றத தொடர்ந்து அவர் என்ன பண்றாரு ஒழிச்சிட்டு இருக்காரு. அதே சமயம் சனாதனத்தையும் பாசிசத்தையும் உள்ள நுழையவே விடக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையில அவர் திட்டவட்டமா இருக்கிறார். அப்படின்ற டைம்ல விஜயை நம்பி அரசியலுக்கு வர மாட்டார் அப்படின்ற ஒரு செய்தி தான் உறுதியா வைக்கப்படுது. ஏன்னா விஜயோட ஓட் பேங்க் என்னன்னு தெரியாது. ரசிகர்கள் அவர் ஏராளமா வச்சிருக்கலாம். ஆனா இந்த ரசிகர்கள்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்றதுதான் அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன் அப்படின்னா சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ மாவட்ட செயலாளர்லாம் நியமிச்சாரு. எல்லாரும் ரசிகர் பெருமக்கள் தான். ஆனா இருந்தாலும் அவங்களுக்குள்ள நிறைய கோஷ்டி பூசல் வந்தது. இவங்கள மாவட்ட செயலாளரா போட்டீங்களே, அவங்கள மாவட்ட செயலாளரா போட்டீங்களே, அவங்க ஜாதி ரீதியா போறாங்க, இவங்க பணம் வாங்கின்னு கொடுக்குறாங்க அப்படின்ற உட்கட்சி பூசல் இன்னமும் நிலவின்னு இருக்கு. இந்த உட்கட்சி பூசல் விரக்தியில போயிட்டு என்னைக்கு வேணாலும் நாளைக்கு அரசியல் தேர்தலில் போட்டா இந்த ஓட்டெல்லாம் விஜய்க்கு வருமா, இல்ல திமுகவுக்கு போவோமா, இல்ல அதிமுகவுக்கு போவோமா அப்படின்ற ஒரு செய்தி தான் இருக்குது. ஸோ விஜயை நம்பி யாருமே பெரிய கட்சிகள் யாருமே உள்ள வர மாட்டாங்க. அது காங்கிரஸா இருந்தாலும் விசிகாவா இருந்தாலும் உள்ள வரமாட்டாங்க விஜயை நம்பி அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. விஜய் என்ன வேணாலும் புது கணக்கு போடலாம். அந்த புது கணக்குல எல்லாரும் தோத்து தான் நிக்க போறாரு. தாவேகா 0 தான் வாங்க போகுது. திமுக கூட்டணி 100% வாங்க போகுது அப்படின்றதான் எல்லாருடைய அரசியல் விமர்சகரும் பத்திரிகையாளருடைய கருத்து கணிப்புமா இருக்கு. சோ எதுவா இருந்தாலும் இங்க திமுக கூட்டணியை உடைச்சிட்டா நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டின்னு இருக்காங்க அதிமுகவும் பாஜக கூட்டணியும். இது ஒரு வகையான தந்திரங்கள், பாஜகவுடைய தந்திரங்கள்ல இது ஒரு வகையான தந்திர விளையாட்டு அப்படின்றதையும் தெல்ல தெளிவா வந்து என்ன பண்றோம் சொல்லிக்கிறோம். ஸோ அரசியல்ல என்ன வேணா நடக்கலாம், எது வேணா நடக்கலாம். சொல்றபடி 3வது அணி உருவாகலாம். தமிழக வெற்றி கழக தலைமையில என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில 3வது அணி தமிழ்நாட்டில் உருவாக போகுது அப்படின்ற ஒரு செய்தி பரவலா வந்துட்டு இருக்கு. இது கை கொடுக்குமா, கை கொடுக்காதா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.